நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் வந்து முடி வளர்ச்சிக்காக அது உறிஞ்சப்படுது. எக்கோட யோக்கில் இருக்குது. பட் எல்லாருமே நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்லி யோக்கை ஒதுக்கிடுறோம். ஷாம்பாக இருந்தாலும் சரி, சீவுக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் யோகவித்யா இருக்காங்க. அவங்கள்ட்ட முடி உதிர்வு சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். இப்போ முடி உதிர்வுங்கிறது எல்லாருக்கும் இருக்க காமனான ஒரு பிரச்சனை. அதாவது சின்ன வயசில் இருக்கவங்கலேருந்து 40-45 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே முடி கொட்டுது. அதுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது பொதுவாக ஹேர் அப்படிங்கிறது டெட் செல்ஸ் தான். இப்போது நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணால் பெயின் இருக்குது, ஏன்னா அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிளட் சப்ளை எதுவும் கிடையாது. அது வந்து டெட் செல்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக எலிமினேட் ஆகிட்டே இருக்குது. பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் வந்து முடி வளர்ச்சிக்காக அது உறிஞ்சப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹேர் ஃபால் அப்படிங்கிறது பொதுவாக ஏற்பட்டாலும் திருப்பி அந்த ஹேர் ஃபாலிக்கல் ரூட்ஸ்லேருந்து மறுபடியும் டெவலப் ஆகி வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த ரூட்ஸே வந்து டேமேஜ் ஆகி இல்லாமல் போகும்போது தான் பால்னஸ் ஏற்படுது. அப்போது பொதுவாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 strands ஆஃப் ஹேர்ஸ் வந்து ஃபால் ஆகுறது நார்மல். ஒரு சிலருக்கு கொத்தாக முடி கொட்டும், ஒரே இடத்துலேருந்து பஞ்சாக கொட்டுது, அல்லது அங்கங்கே சொட்டையாக பேச்சஸ் விழுது. அப்படிங்கும்போது அது என்னன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ முடி உதிர்வில் வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. உச்சந்தலையில் முடி கொட்டுறது காரணம் வந்து அந்த உணவு குழாயில் ஏற்படுற பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மெட்டபாலிசம் டிஸார்டர்ஸ் எதாவது இருந்ததுன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சம்டைம்ஸ் TSH ஹையாக இருக்குது, T3 T4 கம்மியாக இருக்குது அப்படின்னா மெயினாக வந்து உச்சந்தலையில் வந்து நிறைய பால்னஸ் ஏற்படும். அது பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியாக லைட் போட்டால் அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குது உச்சியில் அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு என்ன ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. மற்றபடி ஊட்டச்சத்துக்கள் எந்தளவுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஹேரோடைய ஹெல்த் இருக்கும். ஏன்னா ஹேர் வந்து மேடப் ஆஃப் ப்ரோட்டீன், அப்புறம் வந்து அயன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராப்பராக பிளட்டில் இருந்தால் தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போது ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா, அனிமிக்காக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஒரு மெயின் சிம்டம். ஸோ ஹீமோக்ளோபின்னா அயன் குளோபின்னா ப்ரோட்டீன், இரும்பு புரத சத்தும் நல்லா சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எதனால் ஹீமோக்ளோபின் முக்கியம்னா, ஹீமோக்ளோபின் தான் நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் ஒரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ என்னதான் நுரையீரல் வந்து உள்வாங்கினாலும் அது ரத்தத்தில் போய் கலந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் தான் அந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி செல் டிஷ்யூக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்போ ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக சப்ளை ஆகணும் ஸ்கேல்ப்புக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நியூட்ரியன்ஸும் தேவை. ஹேரோடைய டென்சிட்டிக்கும் சரி, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வந்து காப்பர் நியூட்ரியன் தேவை. ஸோ செம்பு பாத்திரத்தில் வச்சு தண்ணி குடிக்கும்போது நமக்கு ஈஸியாக செம்பு சத்து கிடைக்கும். அடுத்து புளிச்ச கீரையில் அதிகப்படியான செம்பு இருக்குது, சத்து காப்பர் நியூட்ரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட் லிவரு, சாக்லேட்ஸு, டார்க் சாக்லேட்டு, கொக்கோ பவுடர், ஹாட் சாக்லேட் பவுடர் போட்டு பாலில் கலந்து குடிக்கிறது, இதன் மூலமாகவும் நமக்கு வந்து காப்பர் நியூட்ரியன் கிடைக்கும். அடுத்தது ஹேருடைய அந்த கலருக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஜிங்க் கண்டென்ட். அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா கிரே ஹேர் வரும். ஸோ ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கோட யோக்கில் இருக்குது. பட் எல்லாருமே நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்லி யோக்கை ஒதுக்கிடுறோம். பட் அதில் வந்து அதிகப்படியான ஜிங்க் கண்டென்ட் இருக்குது. பம்கின் சீட்ஸில் நிறைய ஜிங்க் இருக்குது, வால்நட்டு, சிசாமி சீட்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பர்டிகுலராக சாப்பிட ஆரம்பிக்கணும். ப்ளஸ் வெஜிடேரியன் சோர்ஸஸில் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அஸ்பாரகஸ் ஆகட்டும், அவகேடோஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே வந்து ஜிங்க் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சத்துள்ள ஆகாரங்கள் எடுக்கும்போது நமக்கு கிரே ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஹேரோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் அண்ட் ஃபுல் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ்லேயும் தான் இருக்குது. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது கம்மியாச்சுன்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகும். ஸ்கேல்ப் ட்ரை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து இந்த ஷாம்பு கண்டிஷனரால் தான் முடி கொட்டுறதே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓகே, நம்ம அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீவுக்காய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தோம். ஏன் குளித்தோம் அப்படின்னா அதில் கூட எண்ணெய் பச போகணும். ஏன்னா அந்தளவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டே இருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அப்போது அரக்கு சீவுக்காய்லாம் போட்டு குளிக்கும்போது அந்த எண்ணெய் பிசு அது எடுக்கும். பட் நீங்கள் எண்ணெயை தேய்க்காமல் சீவுக்காய் போட்டு தேய்ச்சி குளிச்சாங்கன்னா ஹேர் ஃபால் தான் இன்டியூஸ் ஆகும். ஸோ ஷாம்பூ ஆகட்டும் சீவுக்காய் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி எல்லா நாளுமே தலை குளிக்கணும், ஆனால் ஷாம்பு போடக்கூடாது. ஏன்னா குளிக்கிறது அப்படின்னா உடம்பு குளிர்விக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தலைக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றி குளிக்கணும். அப்போ தான் அந்த குளிச்ச ஃப்ரெஷ்னஸும் இருக்கும், உடம்பு குளிர்ச்சி ஆகும். அதர்வைஸ் நம்ம வந்து ஷாம்பு வந்து வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணால் போதும். மற்ற நாள் வெறும் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி குளிக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி லேசான வெந்நீர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி தலைக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றக்கூடாது. சூடாக தண்ணி தலைக்கு ஊற்றும் போது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து டோட்டலாக வெளியே வந்துடும்.
அது இல்லாமல் ரூட்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகி ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ கண்டிஷ்னர் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி? ஓகே, ஹேர் வந்து ஜென்ரலாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் படும்போது நமக்கு வந்து அந்த கெமிக்கல் உள்ளே போகும்போது ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ ரூட்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகும். அடுத்து வந்து அந்த இடத்துல கண்டிஷ்னர் போட்டோம் அப்படின்னா ஸ்கேல்ப் சரியாக மூச்சு விட முடியாது, ஏன்னா அது வந்து ஃபுல்லாக சீல் ஆகிடுது. ஸோ அப்போது ஸ்கேல்ப்புக்கு வந்து கண்டிஷ்னர் அவாய்ட் பண்ணணும். ஸோ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஹேரை மொத்தத்தையும் முன்னாடி கீழே குனிஞ்சு போட்டுட்டு ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணணும், ஸ்கேல்பில் போடக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். ஸ்கேல்ப்புக்கு படாமல் கீழாவில் குனிஞ்சு முன்னாடி முடியை போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி ஸ்கேல்ப்புக்கு போகாமல் ஹேர் ஃபால் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் சீயக்காய் போட்டு குளிக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ அது தவிர வேறு எதுவும் சித்த மருத்துவ முறைகள் எதுவும் இருக்கா? இல்லை, அந்த காலத்துலேருந்தே வெந்தயம், ஆலோவேரா, சீக்காய் இதெல்லாமே தான் தலைக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு எடுக்கும். மறுபடியும் என்ன சொன்னால் ஆயில் பாத் எடுக்கிற அன்றைக்கி ஷாம்பாக இருந்தாலும் சரி, சீவக்காய் இருந்தாலும் சரி, ஷாம்பு இப்போ எல்லாமே நிறைய வந்துச்சு. எதாக இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி நமக்கு நேச்சுரலாகவே நம்ம என்ன தேய்க்கிறோமோ இல்லையோ ஸ்கேல்ப்லேருந்து ஒரு வகையான சீபம் செக்ரீஷன் வந்துகிட்டே தான் இருக்கும், ஆயில் செக்ரீஷன். அதுவே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அந்த நேச்சுரலாக நம்ம ஸ்கேல்ப் உற்பத்தி ஆகிற எண்ணெயை வந்து அடிக்கடிக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் பிரச்சனை. ஸோ அது எந்தளவுக்கு நமக்கு அப்படியே விடுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லது. அதனால தான் 2-3 days ஒன்ஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி வெறும் பச்சை தண்ணியை மட்டும் தலையில் ஒரு டெய்லியுமே வந்து தலைக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லது. இப்போ முடி உதிர்வுக்கு வந்து முக்கியமான காரணம் பொடுகுன்னு சொல்கிறாங்க. ஸோ பொடுகுன்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஜென்ரலாக ஸ்கேல்பில் வந்து நிறைய டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். அதில் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெள்ளை ரவை அல்லது ஒரு ஒயிட் கலரில் ஒரு சாண்டை வந்து நம்ம அங்கங்கே தூவி விட்டு எப்படி இருக்குமோ அதுதான் டேண்ட்ரஃப். பட் இப்போது இதில் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் பார்த்தா சோரியாசிஸ். ஸோ ஸ்கேல்பில் வந்து சோரியாசிஸ் இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, சிம்டம்ஸ் வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல, டயக்னோஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ சோரியாசிஸ் வந்து அங்கங்கே பேட்சாக இருக்கும், ஒரு படம் மாதிரி வளர்ந்துருக்கும் திக்காக, ஒரு ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் மாதிரி சொரிஞ்சால் கொட்டும். ஸோ ஒரு இடத்துல அங்கங்கே இருந்துச்சு வெள்ளையாக வருது அப்படின்னா அது சோரியாசிஸ். ஸ்கேட்டர்டாக எல்லா பக்கமே வெள்ளை ரவை மாதிரி கொட்டி இருந்ததுன்னா அது டேண்ட்ரஃப். ஸோ சோரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமின் டிஸார்டர். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும். ரெண்டாவது அது காளாஞ்சக வாதம்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் வாத நோய்கள் ஒன்றாக இருக்குது. ஸோ வாதத்தை தணிக்கணும் அப்படின்னா பேதி கொடுத்து வாதத்தை சமநிலைப்படுத்தும் போது தான் அது நிரந்தரமாக தீர்வாகும். இன்னொன்று இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும்னா ரத்த சுற்றி மருந்துகள் கொடுக்கணும். தோல் நோயை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சுத்தமாக இருந்தால் தோல் நோய்கள் வராது. ஸோ ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இட்ஸ் டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் தான். ஸோ அப்போது உள்ளுக்கு வந்து ரத்த சுற்றி மருந்துகள் அப்போதைக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸில் கொடுக்கும்போது அது சரியாகும். ஸோ டேண்ட்ரஃபாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து போகிறதுக்கான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து சரியாகும். அடுத்து ஃபங்கல் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அலோபீஷியாங்கிறது டீனியா போன்ற இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கங்கே சொட்டையாகும். ஒரு காயின் சைஸில் ஒரு பர்டிகுலராக ஸ்கேல்பில் காயின் சைஸில் அந்த இடம் மட்டும் ஒரு பால்னஸ் ஏற்படும், அங்கங்கே சேவ் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அலோபீஷியான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 2 வகையில் ஏற்படலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமின் டிஸார்டர். இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது நம்மளோட பாடி வந்து நம்மளோட ஸ்கேல்ப் செல்லே வந்து ஒரு எதிரி நினைச்சு அங்கங்கே அழிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி பேட்சாக சொட்டை விழுவும். இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துட்டு எக்ஸ்டர்னலாக ஹேர் ஃபாலிகல்ஸை தூண்டி விடுறதுக்கு ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயம் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய சொட்டையில் வந்து நல்லா தேய்ச்சி நல்லா ரப் பண்ணி விட்டுறணும். ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் வாட்டரை வாஷ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்மால் ஆனியன் ஆகட்டும், கார்லிக், பூண்டில் இருக்கக்கூடிய நேச்சுரலான சல்ஃபர். இப்போ நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் ஸ்கின் டிசீஸ்க்கு ஒரு க்ரீம் வாங்கினீங்கனாலும் அதில் சல்ஃபர் கரண்ட் இருக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் கந்தகம்னு சொல்லுவோம் சல்ஃபரை. அது வந்து இன்டர்னலாகவும் கொடுப்போம் சுத்தி பண்ணி. ஸோ இன்டர்னலாகவும் அந்த மருந்துகளை கொடுத்து எக்ஸ்டர்னலாகவும் நம்ம சல்ஃபரை வந்து அப்ளை பண்ணும்போது சரியாகும். அது நேச்சுரல் சோர்ஸில் தான் நம்ம சின்ன வெங்காயத்துலேயும் பூண்ட்லேயும் இருக்குது. ஸோ அந்த பேஸ்ட் வந்து நம்ம அந்த அலோபீஷியா சொட்டையாக இருக்கிற இடத்துல போட்டு நல்லா ரப் பண்ணி 1/2 hour வச்சுட்டு வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பேபி ஹேர் வந்து க்ரோ ஆகிறத அவங்க பார்க்க முடியும். ஈஸியாக அந்த சொட்டையில் முடி வளரும்போது அது நிரந்தரமாகவும் தீர்வாகும்.